முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம Zerodha ஆப்பில் லைவ் ஆர்டர் எப்படி போடுறது அப்படிங்கிறத லைவாக பார்த்துடலாம். இப்போ கோல்டு இடிஎஃப்பில் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். இதுதான் இந்த கோல்டு இடிஎஃப். இதை இப்போ நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை டச் பண்ணோம்னா பை வரும். இல்லை பை கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆரோ மாதிரி இருக்குது. இது டிசேபிள் இருந்துச்சு அப்படின்னா, இது இந்த மாதிரி லைனாக இருக்குன்னா இது டிசேபிள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எனேபிள் பண்ணுற பட்சத்தில் இதை நம்ம என்ன ரேட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத கொடுத்தோம். அந்த ரேட் வரும்போது விழுகும். அப்போ அது போக இந்த லாங் டேர்ம் அடித்தோம்னா தான் இது கேரி ஆகும். இந்த லாங் டேர்ம் அடிக்காமல் இன்ட்ராடேல அடிக்கிற பட்சத்தில் இன்றைக்கே பர்ச்சேஸ் ஆகி இன்றைக்கே அதை செல் பண்ணி ஆகணும். அப்போ செல் பண்ணாத பட்சத்தில் அது நிறையா சார்ஜஸ், பெனால்ட்டி அந்த மாதிரி இதில் கொண்டு போய் விடும். ஸோ தெரியாதவங்க தயவுசெய்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். எதுனாலும் எந்த ஆப்லனாலும் சரி, இது Zerodha மட்டும் இல்லை, க்ரோ ஆப்பு, ஏஞ்சல் ஒன், எந்த இதில் பண்ணாலுமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா தெரியாமல் பண்ணும்போது அது தேவையில்லாத பெனால்ட்டிகளை தவிர்க்கிறது நல்லது. ஓகே, நமக்கு இந்த ஆர்டர் விழுந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம ஹோல்டிங், சிஎன்சி அப்படிங்கிறது ஹோல்டிங். இது மட்டும்தான் கேரி ஆகும். இது சிஎன்சி இல்லாமல் நமக்கு இன்ட்ராடேன்னு இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி டேட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஒரு சில பேர் அன்றைக்கி டேட்டில் அது இன்ட்ராடேங்கிறது தெரியாமல் நிறைய பேர் எடுத்து அது கடைசியில் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பெனால்ட்டிகள், இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி போட்டு ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அதனால் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். எந்த ஆப்லனாலும் சரி தான், தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள்.